Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE 3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 4ல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் சஸ்டைனபிலிட்டி அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல நீ சஸ்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன, ஒரு இடத்துல நீ நிலையா இருக்கணும், அந்த இடத்துல நீ சர்டைனா கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து சஸ்டைனபிலிட்டின்றது. அப்போ சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது நம்ம வேரியஸ் ஃபேக்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் என்விரான்மெண்ட் பேஸ்டு, எக்கனாமிக் பேஸ்டு, சோஷியல் சிஸ்டம் பேஸ்டு, இது மூணு பேஸ் பண்ணி தான் இந்த சஸ்டைனபிலிட்டி வரும். ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது, நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக என்ன தேவைப்படுது, ஓகேவா, ப்ரெசென்ட் நீட் என்ன அப்படின்றத ஃபியூச்சரை பற்றி யோசிக்காம ப்ரெசென்ட்ல எனக்கு என்ன வேணுமோ நான் அதை வந்து யோசிச்சு நான் செய்யறத வந்து சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சஸ்டைனபிலிட்டி இன்வால்வ் அண்ட் கேர்ஃபுல் ரெஸ்பான்சிபிள் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் என்ஷூரிங் த லாங் டேர்ம் விசிபிலிட்டி. எனக்கு வேணுன்ற அளவுக்கு இருக்கா அப்படின்னு நான் பார்க்கறது. ஓகேவா? ஒரு பிளானெட்ல இருக்க பீப்புள் எக்கனாமிக் வைஸ் எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறது. ஓகே, ஸோ சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. 1987 ப்ரூண்ட்லேண்ட் ரிப்போர்ட் தான் அவர் தான் பண்ணியிருக்காரு. முதல்ல அவர் காமன் ஃபியூச்சரை பற்றி சொல்கிறது தான். டெவலப்மெண்ட் தட் மீட் த நீட்ஸ் ஆஃப் த ப்ரெசென்ட் வித்தவுட் காம்ப்ரமைசிங் த எபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அவங்களுக்கு என்ன தேவைப்படும், நான் ஃபியூச்சர் ஜென்ரேஷனை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எனக்கு ப்ரெசென்ட்ல என்ன தேவைப்படுதோ அந்த நீட்ஸை நான் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஓகேவா? ஸோ கரண்ட் நீட்ஸ், ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ 3 pillars ஆஃப் சஸ்டைனபிலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, எக்கனாமிக்கல் சஸ்டைனபிலிட்டி, சோஷியல் சஸ்டைனபிலிட்டி. என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா என்ன, நீட் டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் த நேச்சுரல் ரிசோர்சஸ். இப்போ இருக்கிற நேச்சுரல் ரிசோர்சஸையும் ஈகோசிஸ்டமையும் ப்ரொடக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா நம்ம ஃபியூச்சரை வந்து நல்லாவே பாதுகாக்க முடியும். ஓகேவா? ஸோ லாங் டேர்மாக நமக்கு தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீப்புளும் சரி பிளானட்டும் சரி ரெண்டுமே வேணும். பிளானட் நல்லா இருந்தால் தான் பீப்புள் அந்த பிளானட்ல உயிர் வாழ முடியும். கரெக்டா? ஸோ அதுக்கு எனக்கு நல்லபடியான என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி தேவை. தட் மீன்ஸ் கன்சர்விங் பயோடைவர்சிட்டி, எல்லா ஸ்பீசஸையும் ஈகோசிஸ்டமையும் ப்ரொடக்ட் பண்ணணும். தென் கிளைமேட் சேஞ்சை வந்து மாற்றணும். ஓகேவா? கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எல்லாம் குறைச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி ரிசோர்ஸஸ், ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதிகமாக்கி நம்ம என்ன பண்ணணும்னா கிளைமேட் சேஞ்சை மைட்டிகேஷன் பண்ணணும். தென் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடக்ட் பண்ணி பார்த்துக்கணும். தென் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி உருவாகும். நெக்ஸ்ட் எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி மீன்ஸ் நம்ம வந்து எக்கனாமிக் லெவல்ல, தட் மீன்ஸ் நம்மளுடைய growth வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் என்விரான்மெண்ட் மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கல்னா மணி பேஸ்டாகவும், நம்ம உயிர் வாழ்றது தேவையானது எப்படியோ அதே மாதிரி நம்ம மணியும் தேவை நம்ம ஒரு சொசைட்டியில் வாழணும்னா. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்கல் growthமே நல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்க்ளூசிவ் growth இருக்கணும், பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கணும், கிரீன் எக்கனாமி இருக்கணும், நமக்கு என்ன வேணுமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே செய்யணும். ஓகேவா? தென் சோஷியல் சஸ்டைனபிலிட்டி. சோஷியல் சஸ்டைனபிலிட்டினா நமக்கு என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கு. ஓகேவா? தென் வந்து என்னோட எக்கனாமிக்கல் வைஸ் நான் நல்லா இருக்கேன். தென் சோஷியல், என்னை சுற்றி இருக்கிற இடம் நல்லா இருக்கணும்ல. ஸோ சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் இவங்க எல்லாமே நான் கரெக்டாக இருக்கணும். அவங்களோட ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், அதை ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு சொசைட்டியில் வர முடியும். ஸோ சோஷியல் சஸ்டைனபிலிட்டியுமே தேவை. ஓகேவா? ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அங்கே எனக்கு என்னெல்லாம் பொறுப்புகள் இருக்குது அதை வச்சு நான் எப்படி இது பண்ணுவேன். ஸோ ஈக்விட்டி அண்ட் ஜஸ்டிஸ், எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட், கம்யூனிட்டி வெல்பீயிங், இந்த மாதிரி திங்ஸும் சோஷியல் சஸ்டைனபிலிட்டியில் தேவைப்படுது. ஓகேவா? தென் எதுக்காக இந்த சஸ்டைனபிலிட்டி தேவை, மெயின் திங் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம எக்கோசிஸ்டமை ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கும் நம்மளுடைய வளங்கள் எல்லாத்தையுமே அடிக்காமல் அதை நம்ம ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த சஸ்டைனபிலிட்டி தேவை. தென் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்காகவும் தேவை. தட் மீன்ஸ் லாங் டேர்மாக எனக்கு வேணுன்ற விஷயங்கள்லாம் நான் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் மூலியமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி என்னோட ப்ராஃபிட் லெவல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் நல்லா வாழ முடியும். தென் சோஷியல் வெல்பீயிங்காகும், ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நான் சேர்ந்து வாழ்றப்பையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விதத்துலையும் நான் கரெக்டாக இருக்கணும். ஸோ சோஷியல் வெல்பீயிங்காகும். தென் இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டி. தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஆக்ஷன் அடுத்தவங்களை எந்த இதுலையும் பாதிக்காதபடி எல்லாத்தோட ஒத்து போகிற விஷயங்களா நம்மகிட்டையும் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் தான் இந்த சஸ்டைனபிலிட்டி யூஸ் ஆகுது. தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லாம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா த யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா 2015 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 17 கோல்ஸ் இருக்குது, 169 டார்கெட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 15 கோல்ஸ் மெயினாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நோ போவர்ட்டி இருக்கக்கூடாது, ஜீரோ ஹங்கர் இருக்கணும், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, கிளைமேட் ஆக்ஷன், லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் லேண்ட். தீஸ் ஆர் த சம் ஆஃப் த
கோல்ஸ் டு ரெப்ரசன்ட் இன் சஸ்டைனபிலிட்டி. ஓகேவா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான கோல்ஸ் இதெல்லாம். தென் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அச்சீவிங் சஸ்டைனபிலிட்டி. இந்த சஸ்டைனபிலிட்டியில நான் அச்சீவ் பண்ணணும்னா எனக்கு என்னெல்லாம் தேவைன்னா டிரான்சிஷன் டு ரெனியூவபிள் ரிசோர்சஸ், அதாவது என்கிட்ட இருக்க இந்த ஃபசில் ஃபியூல்ஸ் எரிபொருள்லாம் யூஸ் பண்ணாமல் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ்க்கு மாறுறப்ப என்னோட என்விரான்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்னும் ரொம்ப காலத்துக்கு வந்து என்னோட என்விரான்மெண்ட்டை எக்கோசிஸ்டமும் பத்திரமா பார்த்துக்க முடியும். ஸோ இது மூலியமாக சஸ்டைனபிலிட்டியை நான் அச்சீவ் பண்ண முடியும். தென் சர்க்குலர் எக்கனாமி, தட் மீன்ஸ் நம்மள்கிட்ட இருக்க வேஸ்ட்டாக அநியாயத்துக்கு நம்ம செலவு பண்ணுற எல்லாத்தையுமே ரிடியூஸ் பண்ணணும். தென் ரீசைக்ளிங் ப்ராசஸ், மெட்டீரியல்லாம் ரீயூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். தென் வேஸ்ட் ரிடக்ஷன், நிறையா வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம சஸ்டைனபிலிட்டி நல்லா இருக்கும். தென் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரும் கூட. ஓகேவா, ஸோ அக்ரிகல்ச்சர்லேயும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்கானிக் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணி நான் இன்னும் வந்து என்னோட ஃபார்மிங்கை அதிகமாக்கலாம். இப்போ வர என்ன ஆயிடுது, என்வரான்மெண்ட்ல மொத்தமாகவே அக்ரிகல்ச்சர் வந்து டவுன் ஆகிக்கிட்டே போகுது. அதெல்லாம் நான் இன்னும் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் தேவை. தென் கிரீன் பில்டிங் ப்ராக்டிஸ், தட் மீன்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் டிசைன். எனக்கு இப்போ என்ன வேணுமோ என் கன்ஸ்ட்ரக்ஷனோ என்ன பில்டிங் இது பண்ணாலும் நான் ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த நான் ரெனியூவபிள் எனர்ஜிஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இது நல்லது. ஓகேவா, ஸ்மார்ட் சிட்டிஸாக போயிட்டு இருக்கு. தென் ஸ்மார்ட் சிட்டிஸ்லையுமே எனக்கு எஃபிஷியண்டாக இருக்க விஷயங்களை, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க விஷயத்த மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறதும் நல்லது தான். ஓகேவா, தென் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் இன்க்ளூஷன், சேம் திங் தான். ஈக்குவாலிட்டி இருக்கணும். நம்மளுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றி இருக்கவங்களோட சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஓகே, நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாத்தோடையும் நம்ம இருந்தால் மட்டும்தான் கன்சர்வ் பண்ண முடியும். ஃபியூச்சருக்கு என்ன வேணுன்றதை நான் எடுத்துக்க முடியும். சஸ்டைனபிலிட்டி என்னை சுற்றி இருக்கணும் அப்படின்னா நான் என்விரான்மெண்ட்டோடையும் சேர்ந்து இருக்கணும். என்னோட சொசைட்டிலையுமே நான் கரெக்டாக இருக்கணும் எக்கனாமிக்கல் வைஸ். ஓகேவா, தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் சஸ்டைனபிலிட்டி அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கார்பன் கிரெடிட் பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.